இயற்கணிதம் மாறுபாடுகளின் வரைபடங்கள், தின வாழ்க்கை சிக்கல்கள் பயிற்சி. அல்ஜீப்ரா, கிராஃப் ஆஃப் வேரியேஷன்ஸ், டெய்லி லைஃப் ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ். 5வது வினா. ஒரு பள்ளியானது குறிப்பிட்ட சில போட்டிகளுக்கு பரிசுத் தொகையினை எல்லா பங்கேற்பாளர்களுக்கும் பின்வருமாறு சமமாக பிரித்து வழங்குவதாக அறிவிக்கிறது. கொடுக்கப்பட்ட டேபிள பாருங்க. பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கையை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஒவ்வொரு பங்கேற்பாளர்களின் தொகையை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கிறோம். 2, 4, 6, 8, 10, 180, 90, 60, 45, 36. இந்த அட்டவணைக்கான விகிதசம மாறிலியை காண்க. மேலும் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெரும் பரிசுத் தொகை எவ்வளவு என்பதை காண்க. வினாவை புரிதல், அட்டவணை மூலம் விகிதசம மாறிலி காணல், வரைபடத்தில் புள்ளிகளை குறித்தல், வினாவுக்கு ஏற்ற வரைபடம் வரைதல், விடை பகர்தல். இதுதான் ப்ரொசீஜர். கொடுக்கப்பட்ட அட்டவணையை நாம் அப்படியே எடுத்துக்கிறோம். 2, 4, 6, 8, 10 எக்ஸ்ல இருக்கு. 180, 90, 60, 45, 36 ஒய்ல இருக்கு. இங்கே நாம கால்குலேட் பண்ணி அட்டவணையை தயாரிக்க வேண்டிய சூழல் இல்லை. அட்டவணை நேரடியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அட்டவணையில எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய் குறைகிறது, அப்படித்தானே? இது எதிர் மாறுபாடு, இன்டைரக்ட் வேரியேஷன். இந்த வரைபடம் செவ்வக அதிபர வளையம் என்ற வளைவரையின் ஒரு பகுதியாகும். ஏன்னா இது எதிர் மாறுபாடா இருக்கு. விகிதசம மாறிலிய நாம கண்டுபிடிக்க போறோம். இது எதிர் மாறுபாடா இருக்கிறதுனால y is equal to k by x, அதாவது xy is equal to k, k இன் மதிப்பு 0 விட அதிகம். இந்த k தான் விகிதசம மாறிலி, அதாவது proportionality constant. இப்ப k is equal to முதல் புள்ளியை எடுத்துக்கோங்க. 2, 180 பெருக்குங்க. பெருக்குனா 360. இரண்டாவது புள்ளி 4, 90, 360. 6, 60, 360. 8, 45, 360. 10, 36, 360. எல்லாத்துக்குமே 360 தான் கிடைக்குது. சோ xy is equal to 360. விகிதசம மாறிலி proportionality constant k is equal to 360 ஆகும். புள்ளிகள் என்ன? 2, 180, 4, 90, 6, 60, 8, 45, 10, 36 இந்த புள்ளிகளை வைத்து வரைபடத்துல வளைவரையை உருவாக்க போறோம். வாங்க வரைபடத்தை உருவாக்குவோம். வரைபடத்துல x அச்சு y அச்சை நாம வரைஞ்சுக்கிறோம். அளவு திட்டம் x அச்சுல 1 சென்டிமீட்டர் 1 அலகு. ஏன்னா 2, 4, 6, 8, 10 தான் இருக்கு. y அச்சுல 1 சென்டிமீட்டர் is equal to 15 அலகுகள் எழுதிக்கிறோம். ஏன்னா 180 வரைக்கும் போக வேண்டி இருக்குன்றதுனால நாம 15ன்னு குறிச்சுக்கிறோம். x அச்சுல பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை, y அச்சுல ஒவ்வொரு பங்கேற்பாளர்களின் தனிப்பட்ட தொகை. இப்ப இங்க 2, 180 முதல் புள்ளி, 4, 90, 6, 60, 8, 45, 10, 36 இந்த 5 புள்ளிகளையும் அழகா வளைவா ஃப்ரீ ஹேண்ட்ல கனெக்ட் பண்ணுங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைப்பது ஒரு அழகான வளைந்த வளைவரை. இது செவ்வக அதிபர வளையத்தின், அதாவது ஹைப்பர்போலாவின் ஒரு பகுதி. இந்த ஹைப்பர்போலா தான் நமக்கு தேவையான வரைபடம். இப்ப அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னன்னு பாருங்க. 12 பங்கேற்பாளர்கள் பங்கேற்றால் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் தொகை என்ன? இதுதான் கேள்வி. அப்ப x is equal to 12க்கு நேர ஒரு வெர்டிக்கல் லைனை நாம வரைகிறோம். அந்த வளைவரையை முற்றா மாதிரி. வளைவரையை முட்டும் இடத்திலிருந்து ஹரிசாண்டல் லைன் ஒன்று வரைங்க. y அச்சை தொடுறா மாதிரி. y அச்சை எந்த இடத்துல தொடுது? 30. x 12 எனும்போது y இன் மதிப்பு 30 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சுக்கிட்டோமா? நாம இங்க எடுத்துக்க வேண்டியது என்ன? 12 பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்ளும் போது பங்கேற்பாளர்கள் பெறும் பரிசுத் தொகை ஒவ்வொருவரும் 30 ரூபாய். சரி பார்க்கலாமா?
xy is equal to 360 தெரியும். x is equal to 12 பிரதியிடுங்க. 12y is equal to 360. So y is equal to 360 by 12 30. x equal to 12 எனில் y 30. புள்ளி 12, 30. 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்துக் கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெரும் பரிசுத் தொகை ரூபாய் 30 ஆகும். புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?